அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ நம்மளுடைய இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 11 பிஜிடிஆர்பி இதில் தொடர்ச்சியாக நம்ம டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் வி டிஸ்கஸ்ட் ஆன் ரீசன் ஃபார் டிஸ்இக்லிபிரியம். வாட் ஆர் தி காசஸ், எதனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல டிஸ்இக்லிபிரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ த எண்ட் ஆஃப் தட் எஸ்டர்டே செஷன் ஐ செட் கிளியர்லி தட் ஒரு கவர்மெண்ட் எப்பெல்லாம் ஒரு கண்ட்ரில பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூஸ் வருதோ அப்போல்லாம் அதை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும் தான் பார்ப்பாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிசிக்லிவரும் உடைய வளர விட்டா அந்த பொருளாதாரத்துல வெவ்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ அதுக்கு உடனே குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு வி வில் கால் இட் இஸ் மெஷர் டு கரெக்ட் டெபிசிட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆர் ரெமெடியல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 5 டைப், ஒரு 5 மெஷர்ஸ் இருக்குது. அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது டீவேல்யூவேஷன் அப்படின்றது. டீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கரன்சியை ஃபாரின் கரன்சியோட கம்பேர் பண்ணி அதோடைய மதிப்பை டிவாலுவேட் பண்றது. சரிங்களா? ஸோ டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் இம்போர்ட், இறக்குமதி பண்ற பொருட்களை ஜாஸ்தியாகவும் ஏற்றுமதி பண்ற பொருட்களை நம்ம ரெடியூஸ் பண்றது தான். சரிங்களா? அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இப்படி எடுத்து பாருங்க. இப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எடுக்கும் பட்சத்துல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரெண்டும் சேர்ந்து நடக்கும். இப்போ ஒரு கண்ட்ரில பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் இருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் வில் பி லெஸ்ஸர் ஆகும், இம்போர்ட் வில் பி கிரேட்டரா இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டா இருக்கும் சில அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டா இருக்கும் பட்சத்து எப்படி இருக்கும்? இதுல ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கரன்சியை டிவேல்யூட் பண்ண பட்சத்துல இறக்குமதியை இம்போர்ட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? இறக்குமதி பண்ற பொருட்களோட விலையை காஸ்ட்லி ஆகலாம் பை மேக்கிங் காஸ்ட்லி. இப்போ நான் ஒரு லேப்டாப் 40,000 கொடுத்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கேன். கரன்சியை டிவேல்யூட் பண்றதுனால அந்த லேப்டாப்போட மதிப்பு 60,000 அப்படின்னு போயிருச்சுன்னா இந்த பொருளை இறக்குமதி பண்றதுக்கு நான் யோசிப்பேன். என்ன பண்ணா ஐ வில் ஸ்டார்ட் திங்க், அதுக்கு நான் பேசாட்டி இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருளையே நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ எக்ஸ்போர்ட் சீப் ஆகணும். ஸோ எக்ஸ்போர்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் சீப் ஆகணும். அப்பதான் நம்ம நம்ம நாட்டு பொருட்களை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். அப்பதான் இது காம்படிட்டிவா இருக்கும், குளோபலி காம்படிட்டிவா இருக்கும். when the price of a commodity is less, இப்போ நம்ம ஒரு ஷர்ட்டை உற்பத்தி பண்றோம். சரிங்களா? நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அதே இது பங்களாதேஷ் 95 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து தான் வாங்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 95க்கும் குறைவாக நம்ம விற்கும் பட்சத்துலதான் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுடைய ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த டிவேல்யூஷனுடைய பிரதானமானது என்னன்னா எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் ப்ரைஸை கம்மி பண்ணணும். அப்பதான் மக்கள் நம்ம நாட்டு பொருட்களை அக்ராஸ் த குளோப் வாங்குவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் சீப் ஆகும், இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆகும். அப்படி பண்ணும் போச்சுல இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், எக்ஸ்போர்ட் இஸ் லெஸர் தென் இம்போர்ட் இருக்கும். அப்போ எக்ஸ்போர்ட் சீப் ஆகும் போச்சுல எக்ஸ்போர்ட் அதிகமாகும், இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆகிறதுனால இம்போர்ட் குறையும். அதனால இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அப்போ இறக்குமதி பொருள்ல விலை ஜாஸ்தி ஆகிறதுனால when the price of import is getting costlier, people start switch over from foreign commodity to Indian commodity. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லி டேவிட்சன் ஒரு பைக் இருக்கு. இந்த பைக்கோட விலை 11 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியா கொடுத்து நான் பைக்கை வாங்குறதுக்கு பதில், சரிங்களா, உள்நாட்டுல உற்பத்தியாகிற பொருளையே நான் வாங்கிட்டு போறேன். அப்போ இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆயிரும், இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆயிரும், எக்ஸ்போர்ட் சீப்பர் ஆகும். இது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா $1 இஸ் ஈக்குவல் டு 18 இருக்கிறத $1 இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. சரிங்களா? $1 இஸ் ஈக்குவல் டு 80ல இருந்து 81க்கு மாத்துனா
இதுக்கு பேர் வந்து டிவேல்யூவேஷன். அதே $1 இஸ் ஈக்குவல் டு 80ல இருந்து 79 மாத்தினா ஓவர் வேல்யூஷன் அப்படிப்பாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் சொல்லி படிப்போம். அப்கமிங் இதுல பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு கண்ட்ரில பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துருச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலே அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பிரச்சனையும் ஒரு முக்கியமான எக்கனாமிக் ப்ராப்ளம் தான். ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிவாலுவேஷனை ஒரு ரூலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆகிறதுனால நம்ம நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டு பொருட்கள்ல வாங்குறத கம்மி பண்ணிட்டு உள்நாட்டு பொருட்களே அதிகமா வாங்குறதுனால இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசி அப்படின்னு கூட உண்டு. ஸோ அப்போ டிவாலுவேஷனோட மற்றொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு, விச் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசி. இது நம்பர் ஒன் மெக்கானிசம் டு ரெடியூஸ் யுவர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம். ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா இன்னைக்கு வரைக்கும் வந்து சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 3 டைம்ஸ் வந்து டிவாலுவேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா ஹேஸ் டிவாலுவேட்டட் த கரன்சி 1948ல ஒரு தடவை, 1966ல ஒரு தடவை, அப்புறம் 1991ல ஒரு தடவை. 1991ல 2 தடவை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா நம்ம இயர்னு வைஸ் பாத்தீங்கன்னா மூணு மூணு ஆண்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 3 டைம்ஸ் வி ஹாவ் டிவாலுவேட்டட் அவர் கரன்சி. 1948, 1966, 1991, இந்த 3 ஆண்டுகள்ல நம்ம டிவாலுவேட் பண்ணியிருக்கோம். எப்பெல்லாம் ஒரு நாட்டுல கரன்சியை டிவாலுவேட் பண்றோமோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜே கர்வ் அப்படின்னு ஒண்ணு ஃபங்க்ஷன் ஆகும் எக்கனாமிக்ஸ்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரன்சியை டிவேல்யூட் பண்ண முச்சுல அந்த கேப் வைடன் ஆகும். சரிங்களா? இன்னும் அதிகமாகும் கேப். அதுக்கப்புறம் தான் அது பெட்டர் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இது பெட்டர் ஆகும். ஸோ இதை நம்ம ஜே கர்வ் அப்படிங்குவோம் எக்கனாமிக்ஸ்ல. ஜே கர்வ் வந்து டிவேல்யூவேஷனோட சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அதாவது ஒரு நாட்டோட கரன்சியை டிவேல்யூவேஷன் பண்ணும்போதுல இனிஷியலி இருந்த அந்த கேப்பை விட இன்னும் அதிகமாகும். ஆஃப்டர் ரீச்சிங் சம் பாயிண்ட் இட் ஸ்டார்டட் டு பவுன்ஸ் பேக். திருப்பி அது மேல் நோக்கி வந்து எக்கானமில இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ப்ராப்ளமை சரி பண்ண வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து எடுத்து உடனே வந்து டிவேல்யூட் பண்ண உடனே அதோடைய பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்காது. எடுத்த உடனே எந்த எக்கானமிலையும் கரன்சியை டிவேல்யூட் பண்றதுனால அதோட பெனிஃபிட் வந்து சேருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு சான்று தான் வந்து இந்தியாவில் 3 தடவை கரன்சியை டிவேல்யூட் பண்ணியிருக்கோம். 1948, 1966, 1991. டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் வேற, டிவாலுவேஷன் வேற. சரிங்களா? டிமானிட்டைசேஷன்ங்கிறது உள்நாட்டில் இருக்கிற ஹை டினாமினேஷன் கரன்சியை கருப்பு பணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அரசாங்கம் எடுக்கிற முயற்சி. பணம் மதிப்பு இழக்கிறது டிவாலுவேஷன். சரி, டிமானிட்டைசேஷன். பணம் மதிப்பை இழக்க செய்யறது டிமானிட்டைசேஷன். டிவாலுவேஷன்ங்கிறது கம்பேரிட்டிவ் வித் ஃபாரின் கரன்சியோட கம்பேர் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட டாலரோடையோ என்னோடையோ ஜாப்பனீஸ் கரன்சியோட என்னோடையோ ஏதோ ஒரு இதில் வச்சு கரன்சியை டிவால்யூட் பண்ணி we will strengthen our current account deficit. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் ஆகிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம். இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் நான் சொன்ன 3 தடவை நம்ம கரன்சியை டிவாலுவேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா 3 தடவையும் கரன்சியை டிவாலுவேட் பண்ணதுனால எக்ஸ்போர்ட் அதிகரிச்சு இம்போர்ட் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியால கரன்சியை டிவாலுவேட் பண்ணி அதனால கிடைச்ச பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போல்லாம் நீங்க கரன்சியை டிவாலுவேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஒன்னு மார்ஷல் லேர்னர் கண்டிஷன், இன்னொன்னு சிட்னி அலெக்சாண்டரோட அப்சர்ஷன். ஐ நோ தட் ஐம் கோயிங் லிட்டில் இன் டெப்த். பட் ஆனா இதெல்லாம் நமக்கு ஆஸ் எ டீச்சரா வி ஷுட் பி அவேர் ஆஃப் ஆல் திஸ் ஸ்டஃப். சரிங்களா? அதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்போ நம்ம டிவாலுவேஷன்னா சும்மா வாட் இஸ் மீன் பை டிவாலுவேஷன் அப்படி சொல்லிட்டு டிவாலுவேஷன் பண்ணியிருக்கோமா, அப்படி பண்ணியிருந்தா எத்தனை தடவை பண்ணியிருக்கோம், அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைச்சதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ மார்ஷல் லேர்னர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி எப்போல்லாம் கரன்சியை டிவாலுவேட் பண்றாங்களோ அப்போல்லாம் டிவாலுவேஷன் பண்ண கையோட பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் பிரைஸ் எலாசிட்டி இம்போர்ட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கணும். எப்பெல்லாம் இட் இஸ் கிரேட்டர் தென் ஒன்னா இருக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய டிவாலுவேஷன் வாஸ் சக்சஸ்.
சரிங்களா? எப்பெல்லாம் இட் இஸ் லெஸ் தென் ஒன் ஆகுதோ அப்ப நம்மளுடைய டிவேல்யூஷன் ஃபெயிலியர். அப்ப இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தடவை டிவேல்யூஷன் வந்து டி ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபெயிலியர் மாதிரி தான். சரிங்களா? சரி, அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், 1991க்கு அப்புறம் நம்ம ஏன் டிவேல்யூஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்ல இருந்து, சரிங்களா, ஃப்ளோட்டிங், சரிங்களா, சிஸ்டம்க்கு மாறணும். ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்க்கு மாறிட்டோம். அதனாலதான் நம்ம கரன்சியை டீவேல்யூட் பண்ணிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்போம், டிப்ரிசியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இது எல்லாமே நம்ம அடுத்தது ஒண்ணு பார்க்க போறோம். சரிங்களா? ஜஸ்ட் கிவிங் அவுட்லைன் ஆஃப் இட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பாப்பீங்க இது வந்து டிவேல்யூஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல கோல்டு ஸ்டாண்டர்ட், கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பிரிட்டன் வுட் சிஸ்டம், பிரிட்டன் வுட் சிஸ்டம்க்கு நம்ம அதுக்கப்புறம் போன வெர்ஷன் வந்து ஹைபிரிட் வெர்ஷன். இந்த ஹைபிரிட் வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிளஸ் ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்ல கிளியரா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ devaluation of currency is the first and foremost step taken by the any government in order to bring back the balance of payment crisis to the normals. ஒரு நார்மல் சுச்சுவேஷனா மாத்துறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த டிவாலுவேஷன். ஸோ அப்போ இந்த டிவாலுவேஷனை வந்து சக்சஸா ஃபெயிலியரான்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக நம்ம இந்த மார்ஷல் லேர்னர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு டிவாலுவேஷன் ஒரு டிப்ரிசியேஷன் வந்து ஒரு எக்கானமிக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கா இல்லை இன்னும் ஒர்சன் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருக்கு. பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் பிரைஸ் எலாசிட்டி இம்போர்ட் ஷுட் பி கிரேட்டர் தன் ஒன்னா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒன்னா இருந்ததுன்னா சக்சஸ் டிவாலுவேஷன், லெஸ் தென் ஒன்னா இருந்தா டிவாலுவேஷன் ஃபிளாப், ஈக்குவல் டு ஒன்னா இருந்தா டிவாலுவேஷன் பண்ணியும் எக்கானமில ஒரு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதே எலாசிட்டி ஆஃப் பாத்தீங்களா, எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. வெறும் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட முடிச்சு போற விஷயம் கிடையாது. அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்போ இங்க பிரைஸ் எலாசிட்டின்னு வரப்போச்சுல மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சிட்னி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வந்து அப்சார்ப்ஷன் அப்ரோச்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்சார்ப்ஷன் அப்ரோச். இந்த அப்சார்ப்ஷன் அப்ரோச்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரில ஏன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் குறைவாகவும் இம்போர்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருது. ஏன் எக்ஸ்போர்ட் குறைவா நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணி பாக்குறாரு. அப்போ ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அவருக்கு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒய்ங்கிறது ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி. ஒய்ங்கிறது நம்ம நேஷனல் இன்கம் தானே சொல்லுவோம். நேஷனல் இன்கம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஜிடிபி தானே. வென் ஜிடிபிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த கண்ட்ரி ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 இயர். அதுதான் ஜிடிபி. உள்நாட்டுல உற்பத்தியான பொருட்கள் நம்ம நாட்டு மக்களுக்கே பத்த மாட்டேங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 10 கார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 10 கார் வந்து நம்ம இந்தியன் எக்கானமிக்கே பத்த மாட்டேங்குது. 10மே இங்க டொமஸ்டிக்லயே கன்சியூம் பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த அப்சார்ப்ஷன். என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே அந்த உள்நாட்டு மக்களே கன்சியூம் பண்ணிடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அது வேற ஏதாவது எக்ஸஸா இருந்தாலே நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணுவோம். எக்ஸஸே இல்லை, உற்பத்தி ஆகிற எல்லாமே என்ன பண்ணிடுறோம், நம்மளே அப்சர்வ் பண்ணிடுறோம். இது மேக்ரோ வேர்ஷன். சரிங்களா? ஒரு டிவாலுவேஷன் பண்ண முடிச்சல இது மைக்ரோ வேர்ஷன். சரிங்களா? ஏன்னா பிரைஸ் எலாசிட்டி அப்ளிகேஷன் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மேக்ரோ வேர்ஷன்ஸ். சரிங்களா? அந்த மேக்ரோ வேர்ஷனை பொறுத்த வரைக்கும் சிட்னி அலெக்சாண்டருடைய இந்த இன்கம் அப்சர்வேஷன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் உடைய பேஸ் ஃபவுண்டேஷன். இந்த தரவு ஆயிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் படிக்க தயாராயிட்டோம் அர்த்தம். சரிங்களா? எஸ். அடுத்தது டைரக்ட் கண்ட்ரோல். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். டைரக்ட் கண்ட்ரோல்ங்கிறது இந்திய அரசாங்கம், சரிங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த நாட்டுல இருந்து நம்ம அதிகமா இறக்குமதி பண்றோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைனால இருந்து அதிகமா இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க, இல்ல ஸ்ரீலங்கால இருந்து அதிகமா இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க, இல்ல சவுதி அரேபியால இருந்து அதிகமா இறக்குமதி பண்றோம்னா, இந்திய அரசாங்கம் நேரடியா சவுதி அரேபியாவோட அரசாங்கத்திட்ட பேசி, உங்க ஊர்ல இருந்து வர்ற எங்களுக்கு வர்ற பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, உங்க ஊர்ல இருந்து இத்தனாயிரம் டன்
சரிங்களா? இத்தனாயிரம் டன் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரிங்களா? எங்க ஊருக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க. சுமார் ஒரு 10 கோடி ரூபா ஒர்த் ஆஃப் பொருட்களை எங்க ஊருக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க, சவுதி அரேபியால இருந்து இந்தியாவுக்கு. இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 5 கோடி ரூபா ஒர்த் ஆஃப் பொருட்களை மட்டும் எங்க ஊருக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா அந்த கவர்மெண்ட் கிட்டே அப்ரோச் பண்ணி. ஸோ கவர்மெண்ட் அடாப்ட் டைரக்ட் கண்ட்ரோல் விச் எய்ம்ஸ் அட் லிமிட்டிங் தி வால்யூம் ஆஃப் இன்புட். ஸோ கவர்மெண்ட்டே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இந்த நாட்டுல இருந்து வர்ற பொருள் நமக்கு வந்து இவ்வளவு வந்தா போதும், நிறைய வர விடாம அங்கேயே தடுத்துருவாங்க. எப்படி தடுக்கலாம்? நிறைய டாரிஃப் போடுவாங்க, ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? போன ஆண்டு வந்து நீங்க 30,000 டன், சரிங்களா, 30,000 டன் இறக்குமதி பண்ணியிருக்கீங்க. எங்க எங்க உங்க ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு 30,000 டன்னை வந்து நாங்க இறக்குமதி பண்ணிருக்கோம். இந்த ஆண்டு அதை நாங்க 10,000 டன்னா நாங்க குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. இப்படி பண்றதுனால இம்போர்ட் குறையும். ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிரைஸஸ் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இது டைரக்ட் கண்ட்ரோல். அடுத்தது இதுதான் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனை தான் தற்சார்பு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வெளிநாடுகள்ல இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு தேவையில்லாம இந்த பொருளை நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கோம், பெசாட்டி அந்த பொருள் நம்ம ஊர்லயே உற்பத்தி பண்ணிக்கிட்டா பெட்டர். பெட்டர். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம வந்து கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், குரூட் ஆயில். சரிங்களா? குரூட் ஆயில நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதில் நம்ம உள்நாட்டிலே எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், சரிங்களா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இல்லைன்னா பயோடீசல், சரிங்களா, இந்த மாதிரி அதுக்கு மாற்றா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மாற்றா நம்ம வந்து நம்ம ஊர்லயே உற்பத்தி பண்றதுக்கு தயாராகுது. சரிங்களா? நம்ம ஊர்ல அந்த பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றத நம்ம கம்மி பண்ணலாம். ஒண்ணு. அதே மாதிரி ஸ்டிமுலேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கணும். சரிங்களா? அப்ப எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சரிங்களா? கவர்மெண்ட் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி போடுவாங்க. ஃபாரின் ட்ரேட் பாலிசி போட்டு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அது மூலமா எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியில என்ன டார்கெட் வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, $2 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. எப்படி? $1 ட்ரில்லியன் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் செக்டார், $1 ட்ரில்லியன் ஃப்ரம் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு எக்ஸ்போர்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். அதுக்கு தேவையான எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்றதுனால ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும். இறக்குமதியில எந்த பொருளை நம்ம அதிகமா இறக்குமதி பண்றோமோ அதை நம்ம ஊர்லயே தயாரிக்கிறதுக்கு எதுவும் வழிமுறைகள் இருக்கான்னு பார்த்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இதுதான் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிப்போம், தற்சார்பு பொருளாதாரமா மாறணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நம்ம இப்போ இந்தியன் கவர்மெண்ட் சொல்றோம்ல, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறோம்ல. எஸ், அதுதான் இங்க இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஆத்ம நிர்பர் பாரத், வி ஷுட் பி செல்ஃப் ரிலையன்ட் ஆன் ஆர். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பாலிசி, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசியும் எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பாலிசியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வேற இது வேற. எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசிங்கிறது டிவேல்யூவேஷனோட இன்னொரு பேர். எக்ஸாம்ல கேட்பாங்க, டிவேல்யூவேஷனோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசி, அதுல உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பாலிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பாலிசி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். என்கிட்ட நிறைய காசு இருக்கு. சரிங்களா? என்கிட்ட நிறைய காசு இருக்கு. நிறைய காசு இருந்தா என்ன பண்ணுவேன்? நிறைய டிமாண்ட் பண்ணுவேன். நிறைய டிமாண்ட் பண்றதுனால என்ன ஆகும் உங்களுக்கு? வெளிநாட்டுல இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிறதுனால தானே நீங்க வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் குட்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசை நான் கம்மி பண்ணிட்டேன்னா எப்படி கம்மி பண்ணலாம்? பை லெவிங் டேக்ஸ். உங்க மேல நிறைய வரி போடுறேன். சரிங்களா? வெல்த் டாக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வரி எல்லாம் போட்டு உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷ, டிஸ்போசபிள் இன்கம் நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருந்து எடுத்துடுறேன். பை பிசிக்கல் பாலிசி, புதுசா டாக்ஸ் போட்டு உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷ எடுத்துடுறேன். ஒண்ணு. இல்லையா, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்,
இந்த ரேட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி இந்த மக்கள் கிட்ட இருக்கிற கரன்சி சர்க்குலேஷனை ரெடியூஸ் பண்ணிடும், லிக்விடிட்டியை குறைச்சிடலாம். உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, பேங்க் ஈஸியா லோன் கொடுக்கறதுனால தானே உங்களுக்கு வந்து ஈஸியா கடன் வாங்க முடியுது, அதனால தானே வெளிநாட்டுல இருந்து பைக் எல்லாம் வாங்க முடியுது. பெட்டர் இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அதிகப்படுத்திட்டா பேங்க்ஸ் லோன் கொடுக்கறத கம்மி பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பேங்க் லோன் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட காசு குறைஞ்சிரும், நம்மளால வெளிநாட்டு பொருட்களை வாங்க முடியாது. ஸோ இதனால என்னுடைய செலவினங்கள் குறையுது. அதனால இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பாலிசி. எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசி சம்வாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பாலிசி. ஸ்விட்ச் அண்ட் ரிடக்ஷன் அந்த ஒரு வார்த்தை தான் மாறும். அங்கேயே எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசி வரும், இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசி வரும். அங்க வந்து ஸ்விட்ச், இங்க ரிடக்ஷன், ரெண்டையும் மாத்திடக்கூடாது. டிவாலுவேஷனோட மற்றொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்விட்ச் பாலிசின்னு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அண்ட் இந்த ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டிவாலுவேஷனுக்கும் டிப்ரிசியேஷனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது $1 இஸ் ஈக்குவல் டு 75 rupees அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டியான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தீர்மானிக்கும் பட்சத்தில் தட் இஸ் கால்ட் as a ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதே இது $1 இஸ் ஈக்குவல் டு 75 rupees அப்படிங்கிறத டிமாண்ட் ஃபார் டாலர் அண்ட் சப்ளை ஆஃப் டாலர், டிமாண்ட் ஃபார் டாலர் அண்ட் சப்ளை ஆஃப் டாலர், இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தீர்மானிக்கும் பட்சத்தில் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இட் இஸ் நோன் அஸ் அ டிப்ரிசியேஷன். இங்க தேய்மானம் வராது. சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல ஆக்சுவலி தேய்மானம்ங்கிறது டிப்ரிசியேஷன் குறிக்காது. ஃபிக்ஸட் கேபிட்டல் கன்சம்ஷன். சரிங்களா? ஃபிக்ஸட் கேபிட்டல் கன்சம்ஷன் தான் எக்கனாமிக்ஸ்ல தேய்மானத்தை குறிக்கும். சரிங்களா? டிப்ரிசியேஷன்ங்கிறது தேய்மானம் கிடையாது. சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஜிடிபில இருந்து ஜிஎன்பி, சரிங்களா, ஜிடிபிய, சரிங்களா, ஆர் ஜிஎன்பிய என்என்பியா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? டிப்ரிசியேஷன் வந்து கழிப்போம். அந்த டிப்ரிசியேஷன் வேற, இந்த டிப்ரிசியேஷன் வேற. ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ்ல டிப்ரிசியேஷன்ங்கிறது அந்த நேஷனல் இன்கம்ல படிக்கிற டிப்ரிசியேஷன் பேரு ஃபிக்ஸட் கேபிட்டல் கன்சம்ஷன். சரிங்களா? இங்க உள்ள டிப்ரிசியேஷன் வந்து கரன்சி மெக்கானிசம்ஸ்ல குறிக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் உங்களுக்கு இந்த தீர்மானிக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை. டிசிக்லி வரையும் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ மாடர்ன் டெக்னிக். நம்ம அடுத்த அந்த ஸ்டேஜஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? 1870களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1993க்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல் மூவ்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல் மூவ்மெண்ட்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ப்ரமோட் பண்ணணும். வி ஹாவ் டு பிரிங் மோர் நம்பர் ஆஃப் எஃப்டிஐ. அதிகமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா நம்ம ஊருக்கு கொண்டு வர்றதுனால கேபிட்டல் இன்ஃப்ளோ கிடைக்குது. அதனால கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் பெட்டர் ஆகுது. சரிங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பெட்டர் ஆகுது. அதனால நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் ரிடியூஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ வென் அ கண்ட்ரி இஸ் யூசிங் மோர் இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் இம்போர்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ஒண்ணு. ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல நமக்கு அதிகமா உள்ள வந்தா போதும். சரிங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வருது. இங்க ஒரு யங் பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணணும்? நிறைய இது பண்ணணும். சரிங்களா? அந்நிய நேரடி முதலீட உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல். சரிங்களா? இது ஒரு மெக்கானிசம் டு ரெடியூஸ் யுவர் பேலன்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் ஒரு எக்கானமில வந்துருச்சுன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச். சரிங்களா? ஸோ டிவாலுவேஷன் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி மார்ஷல் லேர்னர் கண்டிஷன், சிட்னி அலெக்சாண்டரோட அப்சர்ஷன் அப்ரோச், direct control, stimulation of export and import substitution, expenditure reduction policy,
அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ கேபிட்டல். இது மூலமா நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? வை ட்ரேட் இஸ் ஹேப்பனிங். அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய சில தியரிஸ் பார்த்தோம். அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி, சரிங்களா, ஹெச்ஓ தியரம், கிராவிட்டி தியரி ஆஃப் ட்ரேடு, இந்த மாதிரி சில தியரிஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த தியரிஸ் எல்லாம் என்ன சொல்லுது? ஒய் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங் சொல்லி. சரி, அப்படி வர்த்தகம் நடக்கும் போச்சுல நம்ம என்ட்ரி போட்டு வைக்கிறதுக்காக சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இதை டாக்குமெண்டேஷன் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ் டு மானிட்டர் திஸ். ஏற்றுமதி பண்றோம், இறக்குமதி பண்றோம், சரிங்களா. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணணும், கரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சைனால இருந்து மொபைல் போன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இட்டாலியில இருந்து காஸ்மெட்டிக்ஸ் இறக்குமதி பண்ணியிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து டைமண்ட் இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஜெர்மன்ல இருந்து பெரிய பெரிய மெஷினரிஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். இந்த இறக்குமதிக்கெல்லாம் நம்ம பே பண்ணணுமா பே பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, we have to pay to them. அதே மாதிரி நம்ம ஏற்றுமதி பண்றோம்ல, அந்த பொருட்களும் வெளிநாட்டில் உள்ள வெளிநாடுகள் வந்து நமக்கு காசு தருவாங்க. நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு காசு உள்ள வரும், நம்ம இறக்குமதி பண்றதுக்கு காசு வெளியில போகும். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது, எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்ல நான் செட்டில் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சைனால இருந்து மொபைல் போன் 1,00,000 மொபைல் போன் இறக்குமதி பண்ணிருக்கேன். ஒரு 1 lakh மொபைல் போன் நான் இப்ப இறக்குமதி பண்ணிருக்கேன். இப்ப நான் சைனாக்கு பே பண்ணணும், சரிங்களா. இப்ப நான் சைனாக்கு பே பண்ணணும். இப்ப பே பண்ண முச்சுல இந்தியாவுடைய கரன்சி ருபி, INR. சைனீஸோட கரன்சி வந்து ரின் மின் பி, ரின்மின் பி அப்படிப்பாங்க. சைனீஸ் கரன்சி பேரு ரின்மின் பி, ரின்மின் பி அப்படிப்பாங்க, சரிங்களா. இப்போ இந்தியாவுடைய கரன்சியான ருப்பிய சைனாட்ட கொடுத்தா வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த ருப்பி, ஏன்னா நம்ம நாட்டு கரன்சி நம்ம ஊர்ல தான் அது லீகல் டெண்டர் மணி, விச் இஸ் யூஸ்ட் ஃபார் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, சரிங்களா. முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் சொல்றேன், சரிங்களா. அப்போ இந்த ரூபா நோட்டை வந்து நம்ம நாட்டுல பிரிண்ட் பண்றது நம்மளுடைய மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பயனுள்ளதா இருக்கும், நம்மளுடைய ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு தான் பயனுள்ளதா இருக்கும். இந்த ரூபா நோட்டை நம்ம சைனீஸ் கிட்ட கொடுத்தா நோ யூஸ் ஃபார் ஹிம், பிகாஸ் இட் இஸ் நாட் அ லீகல் டெண்டர் மணி இன் இஸ் நேஷன். அவருடைய நாட்டுல, சைனால இந்த சைனால வந்து இது அக்செப்டபிள் கிடையாது. இப்போ சைனீஸ்ல அக்செப்டபிள் என்னது? ரின்மின்பி, அவங்களுடைய யுவான், சைனீஸ் யுவான், சரிங்களா. இந்த சைனீஸ் யுவானை அடிக்கிற அதிகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சைனாவுடைய கரன்சியை அடிக்கிற அதிகாரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட கிடையாது. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடிக்கிற ரூபா நோட்டை சைனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ 1,00,000 மொபைல் போன் நான் இறக்குமதி பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன கொடுத்தா அந்த 1,00,000 மொபைல் போனை எனக்கு தருவாங்க? அப்போ நான் மோட் ஆஃப் பேமெண்ட் ஒரு பெரிய கேள்வி வரச்சுல. அப்பதான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டத்தோட சிக்னிபிகன்ஸ் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் தியரியில என்ன பார்த்தோம்? ஏன் ட்ரேடு நடக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவதுல என்ன பார்த்தோம்? ட்ரேடு நடக்கிறத சிஸ்டமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு 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 நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஏற்றுமதி இறக்குமதி உள்ள வர்றது எவ்வளவு வெளியில போகுதுங்கிறத நம்ம என்ட்ரி போட்டாச்சு. அப்படி என்ட்ரி போட்டு வச்சிருக்க முச்சுல நம்ம ஏற்றுமதி பண்ண முச்சுல நமக்கு வெளிநாட்டு கரன்சி உள்ள வர போகுது. அதே மாதிரி நம்ம இறக்குமதி பண்ண முச்சுல நம்ம காசு கொடுத்து வாங்க போறோம். அப்போ இந்த என்ன மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல முச்சுல, எல்லா நாடுகள்லயும் கரன்சின்னு ஒண்ணு இருக்கும், பட் வேறு வேறு பேர்களால, US டாலர், பிரிட்டன் பவுண்ட், அப்புறம் யூரோப்ல ஒரு குறிப்பிட்ட நாடுகள் வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 19 கண்ட்ரீஸ் நினைக்கிறேன். ஆமா, ஒரு 19, மொத்தம் 27 நாடுகள் இருக்கு யூரோப்பியன் யூனியன்ல. 27 நாடுகள்.
அதுல ஒரு 19 நாடு வந்து யூரோ கரன்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ யூரோன்னு ஒரு கரன்சி வேற இருக்கு நமக்கு. அது போக ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் டாலர், சரிங்களா? அப்புறம் வந்து மலேசியன் ரிங்கெட், தாய்லாந்து பட், சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்ட். இப்படி உங்களுக்கு வெவ்வேறு நாடுகள்ல கரன்சிஸ் இருந்தாலும் ஒரு நாட்டில் உள்ள கரன்சி இன்னொரு நாட்டில் அக்செப்டபிள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல ட்ரேடு நடக்காதா அப்படின்னு கேட்க ட்ரேட் நடக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸும் வர்த்தகமும் வாணிகமும் முதலீடும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம நடக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ரூல் ஒரு செட் ஆஃப் ரூலை வடிவமைக்கிறாங்க. சரிங்களா? அந்த அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவுறாங்க. அதுல எப்படி பிசினஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றாங்க. டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தேர் கம்மிங் வித் சிஸ்டம் கால் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். இப்பதான் நம்ம சிலபஸ்ல கொடுத்த வார்த்தையோட இப்ப டிராவல் பண்ண போறோம். இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டமோட பேஸ் ஃபவுண்டேஷன் தான் இவ்வளவு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ ரூல் ஆஃப் இட் இஸ் அ குரூப் ஆஃப் ரூல் ஆர் கன்வென்ஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் தட் அட்மினிஸ்ட்ரேட் தி இன்டர்நேஷனல் பிசினஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் இட் இஸ் ஆல் டுகெதர் கால்ட் அஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் சொல்றாங்க. அப்போ இந்த நாட்டு கரன்சியை ஒரு நாட்டு கரன்சியை இன்னொரு நாட்டு கரன்சியோட எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை டிட்டர்மைன் பண்ண போறாங்க. $1 is equal to 80 rupees. 1 pound is equal to 95 rupees. 1 euro is equal to 100 rupees. 1 Malaysian ringgit, சரிங்களா? மலேசியன் ringgit is 14 rupees. 1 Thai baht is equal to 3 rupees அப்படின்னு சொல்லி எதன் அடிப்படையில இதை டிட்டர்மின் பண்றாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். இதுல என்ன பிரதானமான வேலையை பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டு கரன்சி இன்னொரு நாட்டு கரன்சியோட எப்படி வந்து அவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ அப்போ இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது ஒரு சிஸ்டம் ஆர் இது ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் என்ன சொல்றது அசர்டைன், எப்படி அதை வந்து டிட்டர்மைன் பண்றாங்க, எப்படி அதை தீர்மானிக்கிறாங்க. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் அ ரேட் அட் விச் பிரைஸ் ஆஃப் ஒன் கரன்சி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் another கரன்சி. இப்போ போட்டிருக்கலாம் $1 is equal to 80 rupees. 1 pound is equal to 95 rupees. சரிங்களா? 1 euro is equal to 100 rupees. தாய்லாந்து பட் சிங்கப்பூர் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோடையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரன்சி ரேட்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து டிட்டர்மின் பண்ணலாம். At what rate one currency is was exchanged with another. இப்போ நான் $100 வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த $100 கொடுக்க முடிச்சுல எனக்கு எவ்வளவு ருப்பியா தருவாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? எஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டுடே மார்னிங் when I was having a coffee at a coffee shop, ஆஹ் ஒரு 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 வயசான தாத்தா என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்டேக்கன்லி அவங்க கையில இருந்த ஒரு 50 கிராம் ஒரு குட்டி ஒரு வெளிநாட்டு கரன்சி ஒரு காயின் வெளிநாட்டு காயினை மிஸ்டேக்கன்லி என்ன பண்ணிட்டாங்க, 5 ரூபா நினைச்சு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்க்க அதே மாதிரிதான் இருந்தது. ஐஸ் பஹ்ரைன் ஏதோ ஒரு சின்ன இது யாரோ கை மாறி தெரியாம கொடுத்துருக்காங்க. அதை இவங்க கவனிக்காம கொடுத்தாங்க. இந்த டீ கடை என்னாச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு இல்ல இது இது செல்லாது அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு சின்ன டினாமினேஷன் கூட இங்க அக்செப்டபிள் கிடையாது. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல பலாயிரம் கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் இங்க நடக்கும் போச்சுல எப்படி நம்ம அப்ப வர்த்தகத்தை ஸ்மூத்தா கேரி அவுட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இதை அட்ரஸ் பண்ணணும். இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும் நம்ம. எப்படி இதோடைய மதிப்பு இவ்வளவு, இந்த ரூபாவோட மதிப்பு இத்தனை ரூபா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிச்சதுக்கு அப்புறம் தான் வர்த்தகத்தை தொடரலாமா வேண்டாமாங்கிறத கண்ட்ரி டிசைட் பண்ணுவாங்க. அப்போ யூ நோ ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் வெவ்வேறு படிநிலைகளை தாண்டி வந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் இருக்கிறதாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இன்ஃபேக்ட் மெர்கன்டலிசம் ஐடியாலஜில அப்போ கூட ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ப்ரிஷியஸ் மெட்டலை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கோல்டு சில்வர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1870க்கு முன்னாடி வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. 1870களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு
இந்த பாட்டர் சிஸ்டமோ இல்ல ஏதோ ஒரு பண்டமாற்று முறையோ இல்லைன்னா வந்து நமக்கு வந்து இந்த ப்ரீஷியஸ் மெட்டலான கோல்டு சில்வரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காரு. சரிங்களா? ஆனா எப்போ நம்ம கரன்சின்னு ஒண்ணு பிரிண்ட் பண்ணிட்டோமோ, எப்போ நம்ம கரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஒரு ஒரு பேப்பர் கரன்சி நம்ம டிட்டர்மின் பண்ணிட்டோமோ, அப்போ வாட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் தீஸ் டூ திங்ஸஸ், இதுக்கும் இதுக்கும் உள்ள விகிதாச்சாரத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த விகிதாச்சாரத்தை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு படிநிலைகள் உண்டு. அப்போ 1870 இருந்து 1914 வரைக்கும் ஒரு மெக்கானிசம் இருந்திருக்கும். அப்புறம் 1919, சரிங்களா, அதுல இருந்து 1940 வரைக்கும் ஒரு மெக்கானிசம் இருந்திருக்கும். அப்புறம் 1944 இருந்து 1973 வரைக்கும் ஒரு மெக்கானிசம் இருந்திருக்கும். அப்புறம் 1973க்கு அப்புறம் என்ன நடைமுறையில இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். கிளியரா? அப்ப இந்த 3 ஆண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்த காலகட்டங்கள் வரைக்கும் கிளாசிக்கல் கோல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆர் கோல்டு சிஸ்டம், கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்ட். இது இந்த காலகட்டங்கள்ல, சரிங்களா, இந்த காலகட்டங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1870 இருந்து 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறுகிய காலகட்டங்கள் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அகைன் கோல்டு ஸ்டாண்டர்டை ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா கோல்டு ஸ்டாண்டர்ட் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. உலக நாடுகள்லாம் இதை பேன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரிட்டன் வூட் சிஸ்டம் வந்துடும். இந்த பிரிட்டன் வூட் சிஸ்டம்ல தான் நம்ம ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்கை டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த பிரிட்டன் வூட் சிஸ்டம் அது 1944 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்புறம் 1944 இருந்து 1973 உங்களுக்கு பிரிட்டன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த 1973க்கு அப்புறம் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உலக நாடுகள் என்ன மாதிரியான இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறாங்கிறத வெவ்வேறு படிநிலைகளோட ஃபேக்சுவலா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ இந்த 3 வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1870 இருந்து 1914 வரைக்கும், அப்புறம் 1914க்கு அப்புறத்துல இருந்து 1944 வரைக்கும் ஒரு புதிய 31, ஆக்சுவலி 31 வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிரிட்டன் வூட் சிஸ்டம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்ப நடைமுறையில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம், இது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1870களுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மெக்கானிசம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா? 1870 இருந்து 1914 வரைக்கும். சரிங்களா? இந்த ஆண்டுல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வி ஹேட் அன் கோல்ட் அண்ட் சில்வர். சரிங்களா? மெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். சரிங்களா? ப்ரிஷியஸ் மெட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணி இருந்திருக்கோம், ஏற்றுமதி பண்றதுக்கு இறக்குமதி பண்ணியிருக்கோம், குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கோம். இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும் 1875களுக்கு அப்புறம். இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஏன் கொலாப்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தாமஸ் கிரஷாம்ஸ் லா. பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன் சொல்லுவாங்கல்ல. எஸ், அதுதான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், சில்வர் அண்ட் கோல்டு, இதுல எது ப்ரீஷியஸ்? கோல்டு. சில்வர் அதை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ் ப்ரீஷியஸ். அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள்லாம் கோல்ட பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில்வர் புழக்கத்திலே இருக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வர்த்தகம் நடைபெறணும். இப்ப இந்தியாவும் பிரிட்டனும் வர்த்தகத்துல ஈடுபடணும். இப்ப இதுல இந்தியால சில்வர் மட்டும்தான் இருக்கு, பிரிட்டன்ல கோல்டு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நாடுகளிடையே வர்த்தகம்ங்கிறது ஒரு எட்டாக்கனியாவே ஆயிரும். ஏன்? ஏன்னா இவங்க அக்செப்ட் பண்ற ப்ரீஷியஸ் மெட்டல் வேற, இவங்க அக்செப்ட் பண்ற ப்ரீஷியஸ் மெட்டல் வேற. இவங்க கிட்ட சில்வர் மட்டும்தான் இருக்கு, இவங்க கிட்ட கோல்டு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணணும்னா எந்த நாட்டுல இது ரெண்டும் இருக்கோ, போத் சில்வர் அண்ட் கோல்டு இருக்கோ, அவங்க கூட ஃபர்ஸ்ட் வர்த்தகம் வச்சுக்கிட்டு அதுல இருந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் பிரிட்டனோட வைக்கணும். இது அப்போ தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி தானே. அதனால இது ஃபெயிலியர் ஆயிருக்கும். கடைசியில தாமஸ் கிரஷாம்ஸ்லாம் இதுல அப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கும். பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். இப்பதான் கோல்டு ப்ரீஷியஸ்ங்க. ஒரு காலத்துல சில்வர் வந்து கோல்டை விட ரொம்ப ப்ரீஷியஸா கருதின காலங்கள்லாம் உண்டு. சில்வர் இஸ் ஆக்சுவலி ப்ரீஷியஸ் தென் கோல்டா இருந்தது. இப்பதான் கோல்டு வாஸ் வெரி ப்ரீஷியஸ், ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு.
சரிங்களா? ஒரு கிராமே வந்து 6,800 7,000 வரைக்கும் போயிருச்சு. சரிங்களா? ஒரு காலத்துல சில்வர் வாஸ் வெரி ப்ரீஷியஸ். அப்போ ப்ரிஷியஸான சில்வரும் சீப்பான கோல்டும் அந்த காலத்துல, நான் இப்போ சொல்லல, அந்த காலத்துல சர்க்குலேஷன்ஸ்ல இருக்கும்ல, மக்கள் வந்து சில்வரை பதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, கோல்ட சர்க்குலேஷன்லயே இருந்திருக்கும். அப்ப கடைசியில இது என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா யூனி மெட்டாலிசம்ல கொண்டு போய் விட்டுரும். யூனி மெட்டாலிசம்னா சிங்கிள். பை மெட்டாலிசம்னா கோல்டு சில்வர் ரெண்டும் சைமல்டேனியஸ்ல இருக்கிறதா பை மெட்டாலிசம் அப்படிப்போம். பை மெட்டாலிசம்ல என்ன குறைபாடு கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தாமஸ் கிரஷாம்ஸ்லாம் அப்ளை ஆகும். வாட் இஸ் எக்ஸாக்ட்லி தாமஸ் கிரஷாம்ஸ்லாம் உங்களுக்கு போன டிஆர்பில கேட்டது. பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு புது 500 ரூபா தாள் இருக்கு, ஒரு பழைய 500 ரூபா தாள் இருக்கு. கடைக்கு போய் டின்னர் சாப்பிட போறேன். பில் அமௌண்ட் 200 ரூபா வந்திருக்கு. நான் புதுசு கொடுப்பேனா பழசு கொடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா யோசிக்காமலே பழசத்துக்கு கையில கொடுத்துருவேன் நான். ஏன்னா பேட் மணியான அந்த பழைய 500 ரூபா தாள், புது தாள் 500 ரூபாவை வெளியில வர விடாம பாத்துக்கணும். என்னோட பர்ஸ்ல இருந்து அந்த 500 ரூபா நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது புது தாள். பழைய தாளை எவ்வளவு குயிக்கா நான் சர்க்குலேட் பண்றதுக்கு அனுப்பணும் அனுப்பி விட்டுருவேன். இதுதான் பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். அந்த காலத்துல அதான் ரெண்டு மெட்டலை வச்சு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சில்வர் ப்ரீஷியஸ், கோல்டு சீப். இல்ல அதர் வே அரவுண்ட், கோல்டு எக்ஸ்பென்சிவ், சில்வர் சீப். இப்படி ரெண்டு, ஒரு காஸ்ட்லியஸ்ட் மெட்டலும் ஒரு 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 இன்ஃபீரியர் மெட்டலும், ஒரு சீப் மெட்டலும் சர்க்குலேஷன்ஸ்ல இருக்கும். சில காஸ்ட்லி மெட்டலை மக்கள் பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க, சீப் மெட்டல் சர்க்குலேஷன்ல இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இட் லீட் டு யூனி மெட்டாலிசம்ல கொண்டு போய் விட்டுரும். இது வர்த்தகத்தை தடை பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால பை மெட்டாலிசம்ங்கிறது கைவிட்டாச்சு. இப்போ 1870கள்ல கண்ட்ரீஸ்லாம் கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூபா நோட்டில் பேப்பர் கரன்சிக்கு நம்ம மாற ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரோடியூசிங் கான்செப்ட் ஆஃப் கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அப்ப இந்த வாட் இஸ் எக்ஸாக்ட்லி மீன் பை கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ண கண்ட்ரிஸ் யாரெல்லாம் சொல்லி கேட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மன், ஜப்பான். சரிங்களா? ஆனா முத கிளாசிக்கல் கோல்ட் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா 1821 பிரிட்டன் வந்து, சரிங்களா, நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. 1821 பட் பாப்புலரைஸ் ஆனது எப்போன்னு கேட்டீங்கன்னா 1870கள்ல தான். சரிங்களா? when major countries like US, ஜெர்மன், ஜப்பான்லாம் அக்செப்ட் பண்ணதுனால இது அக்செப்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல இதை ஆட் பண்றாங்க. அப்ப முதல் பிகினிங் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல முதல் அடி எடுத்து வைக்கிறோம். we are taking the very first step. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ $1 is equal to 80 rupees அப்படிங்கிறத எப்படி தீர்மானிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கடைக்கு போறேன் இந்தியால, ஜாய் ஆலுகாஸ் இல்லைன்னா ஆஹ், ஏதோ ஒரு கடையில நான் போய் ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு, பொதுவா கோல்ட வந்து அவுன்ஸ்ல தான் சொல்லுவோம். ஏன்னா அது செமி சாலிடு, நம்மளால உருக்க முடியும் அதை. சரிங்களா? அதனாலதான் நம்ம அதை அவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த OZ அப்படிங்கிறது அவுன்ஸ் குறிக்கும். சரிங்களா? இந்தியால ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட வாங்குறதுக்கு 200 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே இது அமெரிக்கால ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட வாங்குறதுக்கு $10 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ $10 இஸ் ஈக்குவல் டு 200 rupees. புரியுதா? எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்றாங்கன்னு? அந்த நாட்டுல ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட வாங்குறதுக்கு நான் எவ்வளவு காசு கொடுக்குறேன், அதே மாதிரி வெளிநாடுகள்ல ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட வாங்குறதுக்கு, இது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரி அப்படின்னு சொல்லி குஸ்டவ் சிசிலோட இது படிச்சிருக்கோம் 1921. 1921 குஸ்டவ் சிசில், குஸ்டாவ் சிசல் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரி. பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அங்க வாங்குறதுக்கு எவ்வளவு காசு ஆகுது, இங்க வாங்குறதுக்கு எவ்வளவு காசு ஆகுதுங்கிற அதே ஐடியாலஜி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இங்க அதே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். என்ன இங்க கோல்ட மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட, சரிங்களா, 1 ounce ஆஃப் கோல்ட நம்ம வாங்குறதுக்கு இந்தியால 200 ரூபாய் தேவைப்படுது. அதே இது ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட
யூஎஸ்ல வாங்குறதுக்கு $10 தேவைப்படுது அப்படின்னா $10 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 200. இதுதான். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, 1 ounce ஆஃப் கோல்ட யூஎஸ்ல வாங்குறதுக்கு $20.67 தேவைப்படுது. அதே இது 1 ounce ஆஃப் கோல்ட பிரிட்டன்ல வாங்குறதுக்கு 4.24 தேவைப்படுது. இது ரெண்டுக்கும் விகிதாச்சாரம் கண்டுபிடிக்க முடியல. $1 இஸ் ஈக்குவல் டு 4.87 யூரோ. அப்போ 1 pound இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, 1 pound. அப்போ பிரிட்டிஷோட பவுண்டோடைய மதிப்பெண்ணு தான் $4.87 அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அப்ப இங்க கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, தங்கம் வாங்க எவ்வளவு காசு தேவைப்படுது இந்தியால, அதே தங்கத்தை வாங்க அமெரிக்கால எவ்வளவு தேவைப்படுது. அப்போ 1 கிராம் கோல்ட வாங்குறதுக்கு நான் இந்தியால 7,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அதே இது அமெரிக்கால $10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா $10 இஸ் ஈக்குவல் டு 7,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை முதல்ல கிளாசிக்கல் கோல்ட் சிஸ்டம்ல டிட்டர்மைன் பண்றாங்க. எஸ், இது வரைக்கும் நான் நடத்துனது கிளியர்னா கிளியர்னு போடுங்க பார்ப்போம். இப்ப வரைக்கும் நான் அந்த கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கிளியர்னு போடுங்க பார்ப்போம். இல்ல உங்களுக்கு திருப்பி இதை சொல்லணும்னா கூட ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன் மோர் டைம். ஃபார் மீ நாட் அன் இஷ்யூ. உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளியராங்க? எஸ். சார் எஸ் மேம். சார் திரும்ப ஒரு தடவை சொல்லலாமா சார்? கண்டிப்பா மேம். கிளாசிக். உங்களுக்கு கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்டா மேம்? எஸ் மேம். எஸ் சார். எஸ் மேம். ஒண்ணும் இல்ல மேம். இப்ப என்னன்னா, $1 இஸ் ஈக்குவல் டு எத்தனை ரூபான்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் வருது. $1 கொடுத்தா எனக்கு எவ்வளவு இந்திய ரூபா தருவாங்கங்கிறது ஒரு பெரிய குழப்பம் வருது. இது எப்படி தீர்மானிக்குங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது பொருளாதார வல்லுநர்கள். 1970களில் ஒரு பெரிய ட்ரபிள் எங்க வருதுன்னா, இத்தனை டாலர் கொடுத்தா எத்தனை ரூபா தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் ஆரம்பிச்சுல. இது தெரிஞ்சாதானே நம்ம வர்த்தகம் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண முடியும். கரெக்டா? இது கிளியரா தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும், இம்போர்ட்டும் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எப்படி தீர்மானிக்க போறோம்? $10 இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் ருபி அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க கிரேட் பிரிட்டன் 1821. இதுல மேஜர் எக்கானமி லைக் யூஎஸ், ஜெர்மன், ஜப்பான் இவங்கெல்லாம் 1870களில் அக்செப்ட் பண்ணதுனால இது நம்ம என்ன பண்றோம், கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல எப்படி தீர்மானிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, 1 கிராம் கோல்ட வாங்குறதுக்கு அமெரிக்கன் $10 யூஸ் பண்றாரு. அதே 1 கிராம் கோல்ட வாங்குறதுக்கு இந்தியால 7,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, அப்போ தங்கத்தை வாங்குறது எவ்வளவுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, எவ்வளவு ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்றாங்க. 1 கிராம் ஆஃப் கோல்ட வாங்குறதுக்கு ஒரு அமெரிக்கன் $10 கொடுக்குறாரு, இந்தியா இந்தியன் $7,000 கொடுக்குறாங்கன்னா, அப்போ $10 இஸ் ஈக்குவல் டு 7,000 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? தங்கத்தை எஸ் வாங்குறத சார். வச்சு. சரிங்களா? எஸ் சார். எஸ் சார். ஆஹ் இதுதான் உங்களுக்கு கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் தான். இது 1914 வரைக்கும் நல்லா தான் நடைமுறையில இருந்தது. பட் ப்ராப்ளம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 வந்துருச்சு. முதலாம் உலக போர் வந்தோடனே கரன்சிஸ் எல்லாம் இந்த வார் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்களா, நிறைய போர் தளவாடங்கள் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய ரூபா நோட்டை அடிக்க பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கரன்சியை நீங்க அதிகமா பிரிண்ட் பண்ண போச்சுல, அது இன்ஃபிளேஷன்ல கொண்டு போய் விட்டுருமா? when you start keep on printing a currencies again and again and again, தொடர்ச்சியாக நம்ம ரூபா நோட்டை அச்சிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, வரமுறையே இல்லாம அச்சிட்டுக்கிட்டு இருக்கோம்னா, கண்டிப்பா இது எங்க கொண்டு போய் விட்டுருமா? இன்ஃபிளேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? சோ நான் உங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வரும்போதுல உங்களுக்கு நான் சொல்றேன், இன்ஃபிளேஷனால பாதிக்கப்பட்ட ஜெர்மனி எவ்வளவு ஒரு 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 தர்ம சங்கடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்போ 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், சரிங்களா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ
இந்த கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்டை கைவிட்டுறாங்க. ஏன் கைவிடுற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உலக நாடுகள்லாம் போருக்கு போனதுனால, போருக்குன்னா நீங்க நிறைய ஃபினான்ஸ் பண்ணி தான் ஆகணும், நிறைய செலவு வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தே ஸ்டார்டட் டு பிரிண்ட் மோர் கரன்சிஸ். அதிகமா கரன்சியை பிரிண்ட் பண்றதுனால பணத்துல பண வீக்கம் ஏற்படுது, இன்ஃபிளேஷன் ஏற்படுது. ஸோ இதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு இதை வந்து என்ன பண்றாங்க, இந்த நிறைய கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்றாங்க, ரிசர்வ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டிஸ்என்கேஜ் மூவ்மெண்ட், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கோல்டை ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியல வார்னால. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 1914, அதாவது 1870 தொடங்கப்பட்டது, 1914 ஒரு சஸ்பென்ஷன் பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 1. வேர்ல்டு வார் 1 முடியுது. வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா திருப்பியும் கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போலாம், கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு திருப்பி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 1919 ட்ரை பண்றாங்க. அமெரிக்கா மறுபடி, சரிங்களா, 1914க்கு அப்புறம், அந்த முதலாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1919 அமெரிக்கா மறுபடியும் கோல்டு ஸ்டாண்டர்டை கொண்டு போகணும். $1, சாரி, 1 ounce ஆஃப் கோல்ட், 1 கிராம் ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவல் டு $10. அதே மாதிரி 1 கிராம் ஆஃப் கோல்டு இஸ் ஈக்குவல் டு 10 பவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மறுபடியும் திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. பிரிட்டனும் 1925 அடாப்ட் பண்றாங்க. அப்புறம் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து 1928 அடாப்ட் பண்றாங்க. மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால உலக பெருமந்தம் வருது. கிரேட் டிப்ரெஷன், நாட் அ குளோபல் டிப்ரெஷன், இட்ஸ் கிரேட் டிப்ரெஷன், பட் உலக நாடுகள்லாம் பாதிச்சது. கிரேட் டிப்ரெஷன் நடந்திருக்கும் அமெரிக்கால 1929 இருந்து கிட்டத்தட்ட 1933 வரைக்கும். சரிங்களா. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அமெரிக்கா மறுபடியும் கோல்ட் ஸ்டாண்டர்டை கைவிட்டாங்க. சரிங்களா. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேற வழி இல்ல, கோல்டு சிஸ்டம் அபாலிஷ் ஆயிருது. சரிங்களா. கோல்டு சிஸ்டம் கம்ப்ளீட் அபாலிஷ் ஆயிருது. ரெண்டு காரணம். ஒன்னு வேர்ல்டு வார் 1 வந்தது. அப்புறம் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சு வேர்ல்டு வார் முடிஞ்ச காலகட்டங்கள்ல மறுபடியும் இதை ரீஇன்ஸ்டேட், மறுபடியும் இதை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு நாடுகளா மறுபடியும் கோல்டு ஸ்டாண்டர்டை ரிவைவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அமெரிக்கால பெருமந்தம் ஏற்பட்டதுனால, கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டதுனால, பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது. அவங்களால அதை வேற வழி இல்லாம மறுபடியும் கோல்டு ஸ்டாண்டர்டை ஹால்ட் பண்ற மாதிரி வருது. கடைசியில் 1933 என்ன பண்றாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட், இனிமே நாங்க கோல்டு ஸ்டாண்டர்டை நாங்க ஃபாலோ பண்ண போறதில்லன்னு சொல்லி டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிறது கன்க்ளூஷன்ஸ்க்கு வருது. ஒரு ஒரு 1870 இருந்து 1914 வரைக்கும் ஒண்ணு. அப்புறம் வேர்ல்டு வார் 1 முடிச்சதுக்கு அப்புறம் 1919 இருந்து 1933 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, கோல்டு ஸ்டாண்டர்டை. இப்போ இதுல என்ன ஒரு ஹைலைட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்டாண்டர்ட்லாம் அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன மெத்தட் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள வேர்ல்டு வார் 2 வந்துருது. புரியுதுங்களா. ஒண்ணு கிரேட் டிப்ரெஷனு, இதுல அமெரிக்கா மீண்டு வர்றதுக்குள்ள வேர்ல்டு வார் 2 வந்துருது. உலக நாடுகள்லாம் மறுபடியும் இரண்டாம் உலக போர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான யுத்தம். வேர்ல்டு வார் 1 விட இங்க பெரிய டெத் அண்ட் டெவஸ்டேஷன்ஸ், நிறைய இழப்பு, நாடுகளிடையே பெரிய இழப்பீடு நடக்குது. இவங்களுக்கு இது என்ன பண்ணணும்னு தெரியல. சரிங்களா. ஒரு ஒரு நாடும் அவங்களுடைய பாதுகாக்கிறதுக்கு ராணுவத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு வார் 2ல எல்லா நாடுகளும் ஃபோக்கஸ் பண்ணதுனால பெரிய அளவுக்கு வர்த்தகமும் நடக்கல. இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்க்கு வேலை இல்லாம போயிருச்சு. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். சரிங்களா. ஆஸ் ஏ economist we should be thorough with what I'm going to speak for a next 10 minutes. நல்லா கவனிங்க. இது பொதுவா எந்த டெக்ஸ்ட் புக்லயும், எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. இது என்னோட ப்ரொஃபசர்ஸ் எனக்கு கிளாஸ்ல எடுத்ததை நான் அப்படியே தொடர்ச்சியாக கேரி அவுட் பண்ணி ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ்ல உள்ளவங்களுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது நீங்க எந்த டெக்ஸ்ட் புக்லயும் பார்க்க முடியாது. ஏன்னா இட் இஸ் கிளப்பிங் தி ஹிஸ்டரி வித் எக்கனாமிக்ஸ். நம்ம ஹிஸ்டரி தனியா படிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸ் தனியா படிச்சிருப்போம். we are going to கிளப் இது ரெண்டையும் ஒண்ணு சேர்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் திருப்பி கேளுங்க. அப்போ கிளாசிக்கல் கோல்ட் சிஸ்டத்தை ரிவைவ் பண்ணி பாக்குறாங்க. அது கைவிட்டாச்சு. ஏன்னா ரெண்டாவது உலக போர்
பொருளாதார பெருமந்தம் இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கிறதுனால வேற வழி இல்ல, இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல ஒரு கேப் உள்ளது. இப்போ இரண்டாவது உலக போர் வந்து ரொம்ப விகரஸா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, முதலாம் உலக போர் இருக்கு பாத்தீங்களா, வேர்ல்டு வார் 1. அதுல இவங்க எல்லாம் ஜெயிச்ச நாட்டோட தலைவர்கள். நல்லா கவனிங்க, இவங்க எல்லாம் ஜெயிச்ச நாட்டோட தலைவர்கள் வேர்ல்டு வார் 1. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தோத்த நாடான ஜெர்மனி கிட்ட போய், உன்னால என் பொருளாதாரத்துல பெரிய இழப்பு வந்திருக்குது, என் நாட்டு மக்களுக்கு எல்லா ரிசோர்சஸும் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி என் பொருளாதாரத்துல இன்ஃபிளேஷன் வந்து என்னோட ரிசோர்சஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குது, டெத் அண்ட் டெவஸ்டேஷன்ஸ் நிறைய இருந்தது. அதனால நீங்க ஜெர்மானியர்கள் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஜெயிச்ச நாடு தோத்த நாடான ஜெர்மனி கிட்ட காசு கேக்குறாங்க. ஏன்னா எங்க நாட்டோட பொருளாதாரத்தை நாங்க மீட்டு எடுக்கணும், உன்னாலதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது, எங்களுக்கு தெரியாது, நீங்க காசு தந்தே ஆகணும்னு சொல்லி ஜெர்மனியை த்ரெட்டன் பண்றாங்க ஜெயிச்ச நாடுகள். இப்ப ஜெர்மனிக்கும் வேற வழி இல்ல, இஷ்டத்துக்கு ரூபா நோட்டை பிரிண்ட் பண்றாங்க. இஷ்டத்துக்கு ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஏகப்பட்ட கரன்சி பிரிண்ட் பண்ணி உலக நாடுகளுடைய கடன்லாம் அந்த அந்த நஷ்டீடு எல்லாம் வழங்க முடிச்சல. ஒரு கரன்சி எக்ஸஸா பிரிண்ட் பண்ணனோடனே ஜெர்மனில ஹைப்பர் இன்ஃபிளேஷன் வந்துருது. நல்லா கவனிங்க, டூ மச் ஆஃப் கரன்சி ஸ்டார்டட் டு சேஸ் டூ ஃபியூ குட்ஸ். கால்மன் சொன்ன கூற்றின்படி டூ மச் ஆஃப் கரன்சி ஸ்டார்டட் டு சேஸ் டூ ஃபியூ குட்ஸ். கால்மன் சொல்லியிருப்பாரு. அவரு அவர் என்ன சொல்றாருன்னா, இதான் ஹைப்பர் இன்ஃபிளேஷன்ல கொண்டு போய் விட்டுருச்சு. ஜெர்மனியில் உள்ள மக்களால இந்த இதை சமாளிக்கவே முடியல. அதாவது மக்கள் ரொம்ப பரிதாபத்துக்கு குறிப்பாருங்க, சின்ன பசங்க ரூபா நோட்டை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு படி மேல போய் எரிக்கிறதுக்கு ரூபா நோட்டை பயன்படுத்துற அளவுக்கு ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க, ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஹைப்பர் இன்ஃபிளேஷன்ல போய் மாட்டிக்கிட்டு இப்போ ஜெயிச்ச நாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜெயிச்ச நாடு ஜெர்மனி கிட்ட காசு கேக்குறாங்கல்ல, எங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. அதனால ஜெர்மனி இஷ்டத்துக்கு ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இப்படி ஜெயிச்ச நாடுகிட்ட வந்து கீன்ஸ் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அவர் வந்து ஜெயிச்ச நாடுகள் இப்படி பண்றது கீன்ஸுக்கு பிடிக்கல. ஏன்னா 1930களில் கீன்ஸ் பாப்புலர் ஆயிட்ட உலகத்துல கிரேட் டிப்ரெஷனுக்கு தீர்வு கொடுத்ததுனால நியூ டீல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஜான் பேனார்ட் கீன்ஸ் வந்து உலக தலைவர்களால போற்றப்பட்ட ஒரு பொருளாதார வல்லுநர் ஆயிட்டாரு கீன்ஸ். 1930கள் எல்லாம், அதுவும் 1936ல ஜெனரல் தியரி எழுதும் போதுல அவர் தான் பீக், அவர் தான் எக்கனாமிஸ்ட் ஆஃப் த இயர். அந்த அளவுக்கு பெரிய உச்சத்தை தொட்டிருப்பாரு. கீன்ஸ் வந்து ஜெயிச்ச நாடை பார்த்து ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு புக் எழுதுவாரு, தி எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறாரு கீன்ஸ். அந்த புத்தகத்துல ஒரு தெளிவா என்ன சொல்றாருன்னா, இப்படி ஜெயிச்ச நாடுகள் மனசாட்சியே இல்லாம ஜெர்மனிட்ட போய் காசு வாங்குறீங்க, ஜெர்மனியும் இஷ்டத்துக்கு ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொடுத்து ஹைப்பர் இன்ஃபிளேஷன்ல போய் மக்கள்லாம் சூசைட் பண்ற அளவுக்கு அந்த நாட்டோட பொருளாதாரம் தள்ளி விட்டுருச்சு. நீங்க நல்லா கவனிங்க, ஜெர்மனி உங்களை பழி வாங்க திருப்பி வந்தே தீருவாங்க, வெஞ்சன்சியோட இருப்பாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம், நீங்க ஜெர்மனியை தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க வேர்ல்டு வார் 1 ஜெயிச்சிட்டீங்களா, அதோட போயிருங்க. எதுக்காக நீங்க ஜெர்மனியை இப்படி டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு கொடுக்குறீங்க? அவங்கள பாருங்க, அவங்க உள்நாட்டு பொருளாதாரமும் நலிவடைஞ்சிருச்சு, வார்னால இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஜெயிக்காச்சு செஞ்சிருப்பீங்க, அவங்க தோத்த நாடு. சோ நீங்க அவங்க கிட்ட இன்னுமே நீங்க எடுக்க போச்சுல, ஜெர்மனி வந்து வெஞ்சன்சியோட இருப்பாங்க, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருப்பாங்க, உங்களை எப்பனாலும் அட்டாக் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி தி எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கடைசியில ஹிட்லர் வந்திருப்பாரு. என் நாடு இப்படி நலிவடைஞ்சதுக்கு காரணமான எதிரி நாடுகளை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி போருக்கு போயிருப்பாரு. அதான் வேர்ல்டு வார் 2. இதெல்லாம் நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. வேர்ல்டு வார் 2 ரொம்ப விக்ரஸா நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப விக்ரஸ். அதாவது ஹிரோஷிமா நாகசாகி, அப்புறம் பேர்ல் ஹார்பர் அட்டாக்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள், வார் போயிட்டு இருக்கு. இந்தியா அளவுல தாக்கம் உண்டாயிட்டு இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, வெள்ளையனே வெளியேறுதுல. வெள்ளை பிரிட்டிஷர்ஸ் தயவு செஞ்சு எங்க நாட்டை விட்டு வெளியில போயிருங்க. ஏன் உங்களை நான் வெளியில போக சொல்றேன்னா, பிரிட்டிஷ்க்கு எதிரி ஜப்பான்,
ஜப்பான் என்ன பண்ணிருவான், நீங்க இங்க பிரிட்டன்காரங்க இந்தியால இருக்கிறதுனால உங்களை அட்டாக் பண்றேன்னு சொல்லி எங்களை அட்டாக் பண்ணிடுவான். நாங்களே ஏற்கனவே அடிமைப்பட்டு இருக்கோம். வி ஆர் ஆக்சுவலி அண்டர் காலனலைசேஷன், காலனி ஆதிக்கத்துல நாங்க இருக்கோம். நீங்க இங்க இருக்கிறதுனால, பிரிட்டிஷர்ஸ் இங்க இருக்கிறதுனால ஜப்பான்காரனுக்கு பிரிட்டன் அஃபெக்ட் பண்ண அட்டாக் பண்றதை காட்டிலும் இந்தியாவை அட்டாக் பண்றது ஈஸி. சோ அதனால தயவு செஞ்சு எங்க ஊரை விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லி காந்தி வந்து குயிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறது சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்தியாவை முத கொண்டு தாக்குதல் பாதிப்புள்ளாக்குச்சு நம்மளோட வேர்ல்டு வார் 2. அப்போ வேர்ல்டு வார் 2 ஒரு சைடு ரொம்ப பீக்ல உச்சபட்சத்துல நடந்துட்டு இருக்கும்போதுல ஐநா சபை பேரலா ஒரு அமைப்பு, ஒரு ஐநா சபை நமக்கு தெரியும், யுனைடெட் நேஷன், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பேரலா. ஒரு சைடு உலக போர் நடந்துகிட்டு இருக்கும், வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஐநா சபை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் பினான்சியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஜூலை 1 இருந்து ஜூலை 22 வரைக்கும் 1944, அதாவது வேர்ல்டு வார் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. பட் ஐநா சபை யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் பினான்சியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 1 ஜூலைல இருந்து 22 ஜூலை வரைக்கும் 1944 மவுண்ட் வாஷிங்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். சுமார் ஒரு 44 டெலிகேட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்டு ஃபிளாப் 1933 இருந்து 1940 இந்த இந்த காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு கிரேட் டிப்ரெஷனு, வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் நியூ இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும், அதுக்கு வாங்க ஒண்ணுங்க பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லி ஒரு 44 மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு 44 நாடுகள் உள்ள பொருளாதார வல்லுநர்களை கூப்பிடுறாங்க. சரிங்களா? அதுல இந்த இவங்கதான் இந்த 44 நாடுகளை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்கள் யுனைடெட் நேஷன் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அந்த கான்ஃபரன்ஸோட அபிஷியல் பேரு யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் பினான்சியல் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸை தான் நமக்கு பிரிட்டன் வுட்ஸ்னு தெரியும். அபிஷியலா நீங்க பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா எந்த லிட்டரேச்சர்லயும் இருக்காது, எந்த எக்கனாமிக்ஸ் லிட்டரேச்சர்ல இருக்காது. நமக்கு காலேஜ் டேஸ்ல சும்மா பிரிட்டன் வுட் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. அதோட அபிஷியல் பேரு பிரிட்டன் வுட் சிஸ்டம் கிடையாது. அதோட அபிஷியல் பேரு யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் பினான்சியல் கான்ஃபரன்ஸ். இந்த 1944 ஜூலை மாசம் நடந்திருக்கும். சுமார் 44 நாடுகள், இந்த 44 கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 44 நாடுகள் 1944 மீட்டிங் போட்டிருப்பாங்க. எதுக்காக? இன் ஆர்டர் டு டிசைட் தி நியூ இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். ஏன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் வாஸ் ஃபெயிலியர், கிரேட் டிப்ரெஷன், போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால கோல்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால வேர்ல்டு வார் 2 வந்து எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இது ஒரு நல்ல சான்ஸ். கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றா நம்ம இன்னொரு இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் கொண்டு வரணும். அப்படி அவங்க எடுத்த முயற்சி தான் இந்த பிரிட்டன் வுட் சிஸ்டம். அந்த பிரிட்டன் வுட் சிஸ்டம்ல தான் நம்ம இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க் ஐபிஆர்டி இது ரெண்டையும் நம்ம நிறுவனம் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இதுல வந்து 44 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். இதுல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இந்தியா சார்பா சிடி தேஷ்முக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அமெரிக்கா சார்பா ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டும், இங்கிலாந்து சார்பா தி கிரேட் லார்ட் கீன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஏன் சார் கீன்ஸ் வந்தா மட்டும் அவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிடிச்ச பொருளாதார வல்லுநர்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒன்னு ஜான் மேனார்ட் கீன்ஸ், இன்னொன்னு ஜோசப் அலோய் ஷும்பீட்டர் அண்ட் ராக்னர் மர்ஸ்க். இந்த 3 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாதார வல்லுநர்கள். அதனால கீன்ஸோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம்ல 44 நாடு பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னேன். அதுல முக்கியமான 2 நாடுகள் யாரு? யூஎஸும் யூகேயும். யூகே சார்பா லார்ட் கீன்ஸும், அமெரிக்கா சார்பா ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டும், இந்தியா சார்பா சிடி தேஷ்முக், ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் ஆர்பிஐ கவர்னர் சிடி தேஷ்முக், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டத்துல தான் எங்கேயாச்சும் இருந்திருக்கும். இதுதான் பிரிட்டன் கான்ஃபரன்ஸுடைய அபிஷியல் இமேஜ். அதோடைய அபிஷியல் நேம் வந்து யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் பினான்சியல் கான்ஃபரன்ஸ். இவங்க எதுக்காக கூண்டாங்கன்னா, in order to decide the new international monetary system which is also betterly known as a Bretton Woods system.
சரிங்களா? இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பிரிட்டன் நோட் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, அதுல ஐஎம்எஃப் ஓட பங்களிப்பு என்ன, அதுல என்னெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னெல்லாம் இருக்குது, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு கண்ட்ரி இதுல மெம்பர் ஆகுறதுனால என்ன லாபம், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னா என்ன, சரிங்களா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நேரா வேர்ல்டு பேங்க் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, சரிங்களா? இதெல்லாம் தான் நமக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல. பிரிட்டோன் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆயிருக்கும் 73ல. அதுக்கப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க, ஃப்ளோட்டிங், மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் சிஸ்டம், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சிஸ்டம், கிராவல் பேக்கிங் சிஸ்டம், கரன்சி போர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், டார்கெட் ஜோன் அக்ரிமெண்ட், இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டா நமக்கு நேரா ஸ்மித்சோனியன் அண்ட் ஜமைக்கன் அக்ரிமெண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டா இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் பக்காவாயிரும். அதோடைய ட்வின் பேபியான, சிஸ்டர் கன்சர்னான வேர்ல்டு பேங்கையும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கா நமக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர். கிளியரா? இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட் கிளியரா? எஸ். Hope you understood what I conveyed for last 20-25 minutes. Yes, sir. And did you learn something new, man? That is the one question I always ask. That's the one feedback I will always ask. Or feedback you can expect. Yes, yes, sir. Can you tell one thing that you learned something new? Sir, நான் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா? About the Britain conference. எப்படி அது உருவாச்சு, எந்த மாதிரி வந்துச்சு? சூப்பர் சூப்பர் மேம். ஸோ இட் இஸ் a new fact for you, கரெக்டா? Yes, sir. ஆக்சுவலி இப்படிதான் படிக்கணும் மேம். சரிங்களா? இப்போ அதோட கனெக்ஷன் தெரியுதுல, வேர்ல்டு வார் எப்படி ப்ளே பண்ணுச்சு, இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்லயே கோல்டு ஸ்டாண்டர்ட் கைவிட்டாங்கிறது நம்ம தெரியும். ஆஸ் அ டீச்சர் வி ஷுட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு அவர் ஸ்டூடெண்ட், கரெக்ட்டுங்களா? Yes. அதுதான். ஸோ ஆர் யூ லேர்னிங் many things as whether the class is useful for you? Yes, sir. Thank you. I hope everyone clear with this concept. So we see in the next class. சரிங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். Thank you so much for joining. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.